நீங்கள் விரும்பி பார்க்குற யூடியூப் சேனல் பேர் என்ன? நான் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய சேனல்ஸ் அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கம்மியாக தான் மற்ற சேனல்ஸ் பார்ப்பேன். சமீப காலமாக நான் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய சேனல் அப்படின்னா அது வந்து பரிதாபங்கள் சேனலை சொல்லலாம். எனக்கு கோபி சுதாகர் 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் நம்மளுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த குட்டி குட்டியான ரொம்ப மைக்ரோவான விஷயங்களெல்லாம் வந்து வாட் டு சே தட் பிளேயில் தட் ஸ்கிரிப்டில் வந்து அவங்க வந்து உள்ளார கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் கவனிச்சா மட்டும்தான் முடியும். எங்களுடைய டைரக்டர் பாண்டியராஜ் சார் சொல்லுவார், என்னன்னா ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறேன், ஒரு துக்க காரியம் ஒருத்தங்களுடைய வீட்டில் அப்படின்னா நான் அங்கே போகும்பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை நான் வந்து பார்ப்பேன். அந்த மனிதர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், நம்ம பார்க்காத ஒரு புது உலகமாக இருக்கலாம். சில வீடுகளில் சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி எங்கே போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் எடுத்து அப்படியே என்னோட மெமரிக்குள்ளே சேவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவார். அந்த மாதிரி வந்து எனக்கு கோபி சுதாகரை பார்க்கும்பொழுது எவ்வளவு பேர் இவங்க வாட்ச் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர்கிட்டேருந்து இவங்க இந்த மாதிரியான கண்டென்ட் எடுப்பாங்க. ஒரு டாஸ்மாக் பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரியலான ஒரு டாஸ்மாகில் எப்படி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்கும், ஒரு குடிச்சாருன்னா ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க உருவாக்குறதா இருக்கட்டும், அல்லது குடும்பங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருவருக்கு இடையில் ஒரு சண்டை அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எந்தெந்த கான்வர்சேஷன்ஸில் அல்லது எந்த வார்த்தையில் ட்ரிகர் ஆவாங்க, அதை வந்து அவங்க எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய உடல் மொழியிலிருந்து குரல்லிருந்து அதில் கொண்டுட்டு வரதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய வீடியோஸை நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். எனக்கு வந்து கோபி சுதாகருடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப போயிட்டு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் நான் வந்து தேடிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். ஸோ பர்சனலி சொல்லணும்னா கோபி சுதாகருடைய வீடியோ